அதான் மெயின் ரோடு தொங்கிட்டு இருக்கு பாருங்க. ரோடே கட்டு. நம்ம வண்டி இங்கே நிற்கிது. இப்படி தான் ரூட்டு போயே ஆகணும். ஆனால் அந்த ரூட் அப்படியே மண் சரிவு வந்து எல்லாம் இறங்கியிருக்குன்னா சர்வ சாதாரணமான மண் சரிவு கிடையாதுங்க. ரொம்ப 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 மோசமான மண் சரிவு. நல்லா செங்குத்தாக இறங்கிட்டு இருக்கோம். இறங்கும் போது ஒன்றும் தெரியாது, ஏறும்போது தான் அதோடைய கஷ்டம் என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிய போகுது. ஆளை, சிறுத்தை, புலி. புலியா? ஆமாம், காட்டு மாடு இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். அஞ்சு மணிக்குள்ளே ஊர் போய் சேர்ந்துடணும். அதுக்கு மேலேன்னா கஷ்டம் தான். யானை, கரடி எல்லா மிருகங்களும் நடமாடும். டெய்லி வந்துருங்க யானைலாம்? டெய்லி வந்துடும். கரடி இது பலாப்பழம் சீசன் ஆரம்பிச்சாதான் வருமா இல்லை எப்பவுமே ரெகுலராகவே இருக்குமா? ரெகுலராக வரும். மலையினுடைய இடுக்கில் போகக்கூடிய ஒரு ஒற்றையடி பாதை வழியாக நம்ம பயணம் நடந்துட்டு இருக்கு. ஆமாம், அங்கே ஒரு யானையுடைய இந்த காலடி தலை. இது இப்போ நேற்று நைட்டு வந்திருக்கோம். நைட்டு வந்துருக்கு. உடம்பு சரியில்லைன்னா இங்கேருந்து தூக்கிட்டு தான் போனோம். எந்த மாதிரி தூக்கிட்டு போவீங்க? அப்படியே ஒரு தொட்டு மரம் கட்டிட்டு மரத்துல அப்படிதான் எடுத்துட்டு போவாங்க. இப்போ வரைக்கும் நீங்க அப்படிதான் பண்ணுவாங்க. கிளை சொர்க்கம் சொர்க்கம் சொல்லக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அக்காவுடைய வீடு மொத்தமாவே இதுதான். இந்த வீடு இத்தனோடு ஒரு சின்ன ஒரு வீடு தான். அந்த வீட்டில் வந்து 6 பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உலக அதிசயங்க இதெல்லாம். விளையாட்டுக்கெல்லாம் கிடையாது. பலாப்பழத்தை சாப்பிட்டு வாழ்ற நாய் நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். இவங்களுக்கு வந்து ஃபுட்டுக்கான தேவையோ இல்லை வந்து வெளி உலகத்தை வந்து எதிர்பார்த்து வாழ வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாமே காட்டுக்குள்ளே இருக்குது. விவசாயம் பண்ணிட்டு அழகான வாழ்க்கை, இயற்கையான காற்று, அவங்களுடைய லைஃப் ஸ்டைலு கொஞ்சம் புதுசாக இருக்குது. இவங்க கூட சேர்ந்து வாழலாமோ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஆசை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல உட்காந்துட்டு. ஹலோ மக்களே, வெல்கம் பேக். ரிட்டர்ன் நம்ம மறுபடியும் நீலகிரி மாவட்டத்தில் தான் இருக்கோம். ஒரு சூப்பரான ஒரு வில்லேஜ் தேடி போயிட்டுருக்கோம். ஒரு அடர்ந்த ஒரு காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கிராமம். ரொம்ப கஷ்டப்படக்கூடிய மக்கள் இருக்காங்க. அந்த வீடுகள்லாம் இன்னும் வந்து டெவலப் ஆகிட்டல அப்படின்னாங்க. நம்ம போயிட்டுருக்க ரூட்டு பார்த்திங்கன்னா கோத்தகிரி நோக்கி போயிட்டுருக்கோம். கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு கிடையாது, ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. பார்ப்போம் இந்த பயணம் நமக்கு எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த கிராம மக்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம், அந்த கிராமத்தினுடைய அழகு எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறதுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் தொடர்ந்து நம்ம வீடியோவுடைய முழு தகவல் நமக்கு தெரிய வரும். இப்போ நம்ம வந்து நீலகிரி மாவட்டம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோத்தகிரியில் கொடகூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்துக்கு போயிட்டுருக்கோம். அந்த கிராமம் எப்படி இருக்க போகுது, அந்த மக்கள்லாம் வந்து கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு ஈபிக்காரங்க வந்து ஆல்ரெடி ஒரு முன்னாடி வீடியோ போட்டிருப்பாங்க. ஒருத்தர் ஈபிக்காரர் சொல்லுவார் பாருங்கள், அந்த ரூட்டில் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். கீழே இறங்கினா மேலே வர்றதுக்கே வந்து ஈவினிங் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி கிராமத்தை தான் நம்ம தேடிட்டுருக்கோம், தேடி போயிட்டுருக்கோம். அந்த மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க தான் போயிட்டுருக்கோம். அந்த கிராமத்தினுடைய ஸ்டைலு, இன்னும் அந்த மக்கள் எந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் வந்து கடைப்பிடிச்சிட்ருக்குறாங்க, பழங்காலத்தை பழக்க வழக்கம் தானா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறதுக்காக இப்போ அந்த கிராமத்தை தேடி போயிட்டுருக்கோம். இப்போ நான் போயிட்டுக்கூடிய இந்த கிராமத்துக்கு தனியாக போக முடியுமான்னு தெரியல. யாராவது கூட வந்தாங்கன்னா இன்னும் நமக்கு சிறப்பாக இருக்கும். இப்போ அதுதான் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, வழி தெரியாமல் நம்ம போய் மாட்டவும் முடியாது. அதனால் வழி தெரிஞ்ச யாராவது ஒரு ஆளுங்க நமக்கு கிடச்சாங்கன்னு சொன்னால் நம்ம அப்படியே அவங்களுக்கு ஏதாவது பணத்தை கொடுத்து அவங்களே அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டா நமக்கு வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். பார்ப்போம் என்ன ஏதுங்கிறது. முதல்ல நம்ம ஒரு ஸ்பாட்டை பிடிச்சிருவோம், பிடிச்சிட்டு கேட்டுருவோம். போகிற போது எல்லாமே யானைச்சானமாக தான் இருக்குது. அதோ பாருங்கள், அவர் சொன்ன மாதிரி நம்ம வழி மாறி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து அவங்க சொன்ன ரூட்டு கட்டாய் கிடக்கு பாருங்கள். அப்பா என்னது இது, எஸ்டேட்டு பாதி இல்லைங்க. ஸோ இதான் மக்களே, அந்த ஐயாக்கள் பேசும்போது சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, இதுதான் நினைக்கிறேன். மேலேருந்து ஒரு கூட்டம் வந்துட்டுருக்கு. விசாரிப்போம் என்ன ஏதுன்னு. ஐயோ, இந்த அளவுக்கு ஒரு மண் சரிவு இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லைங்க. என்னங்க இது கொடுமை. அப்பா இங்கே பாருங்க. ஷோ, அதான் மெயின் ரோடு தொங்கிட்டு இருக்கு பாருங்க. ரோடே கட்டு. நம்ம வண்டி இங்கே நிற்கிது. இப்படி தான் ரூட்டு போயே ஆகணும். ஆனால் அந்த ரூட் அப்படியே மண் சரிவு வந்து எல்லாம் இறங்கியிருக்குன்னா சர்வ சாதாரணமான மண் சரிவு கிடையாதுங்க. ரொம்ப 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 மோசமான மண் சரிவு. இதுக்கு மேலே தான் கொஞ்சம் கிராமம் இருக்காமா, அந்த கிராம மக்கள் தான் கீழே இறங்கி வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட விசாரித்து பார்ப்போம். கண்டிப்பாக இதுக்கெல்லாம் பல கோடி ரூபா செலவாகுங்க. அவங்க சொல்லும்போது ஒன்றும் வேலை நடக்கலை, நியூஸ்லாம் வந்துட்டு போனாங்கன்னு சொன்னாங்க. உடனே செய்யக்கூடிய வேலை கிடையாது இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா
மண் எங்கேருந்து கொண்டு வர முடியும்? இப்போ இந்த இடத்துக்கு மண் போடணும்னா இப்போ இந்த ரூட்டில் வந்து பல லோடு ரூபா, பல நூற்றுக்கணக்கான லோடு மண்ணை கொண்டு வந்து இந்த இடத்துல கொட்டி அப்பா ரெடி பண்ணுறது நினைக்கவே முடியல. அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு வேலை. இது வண்டி இங்கே போட்டலாம் இதுக்குள்ளே? இதுதான் உங்கள் வீடுங்களா? தம்பி வீடு. ஓகே ஓகே, வண்டி வந்து நம்ம இதுக்குள்ளே போட்டுட்டு மிச்ச விஷயத்தில் நம்ம பேசிக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் இதை மட்டும் எடுத்துருங்க. ஓகே, நன்றிங்க. கூட வந்து யாருமே இல்லை அப்படின்னு வந்து மனம் வருத்தமாக இருந்துச்சு. யாராவது ஒரு ஆள் இருந்தால் நல்லா இருக்குமே அந்த மெட்டுக்களை காட்டுறதுக்கு, சரி குடகூர் பார்க்குறதுக்கு அப்படின்னு. ஏன்னா குடகூர் நடந்து போகணுமாமா, அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபீலிங்லேயே இருந்தேன். அப்போது ஒரு வழியாக இப்போ நமக்கு வந்து ஆளுகளும் கிடச்சிட்டாங்க. நமக்கு வந்து இந்த பயணமும் சிறப்பாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, பாருங்க எவ்வளோ பலாப்பழம் இருக்குன்னு. குடகூர் போகிறதுக்காக தயாராகிட்டு வந்தோம். வந்தோடனே பார்த்திங்கன்னா நம்ம கூட வரக்கூடிய சத்யராஜ் சர்பா வந்து ஒரு காஃபி ரெடி பண்ணி தந்துட்டாங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா உங்களுக்கு. ஓகே, காஃபி சாப்பிட்டுட்டு நம்மளுடைய பயணம் வந்து குடகூரை நோக்கி ஆரம்பிப்போம். மொத்தம் குடகூரில் எத்தனை வீடுங்க இருக்குது? இப்போ 4 வீடு தான். மொத்தமே 4 வீடு தான் இருக்குது இப்போ. ஓகே, நமக்கு குடகூரில் வந்து மொத்தமே 4 வீடாமா? 4 முதல் ஒரு 6 வீடு இருக்கு. ஓகே, இப்போ குடி இருக்கிற 4 வீட்டில் தான் இருக்காங்க. 4 வீடு தான். மற்றவங்களும் காலி பண்ணி போயிட்டாங்களா? எல்லாம் இப்படி மெடிக்கலுக்கு வந்தாச்சு. அங்கே எந்த வசதி இல்லாதனால வசதியில் வீடு அப்படி இப்போ நம்ம ஒரு காலத்துக்கு அப்படி இருந்துடலாம். எங்கள் பசங்க அங்கே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நம்ம வந்து அதை விட்டு கொஞ்சம் வெளியே வந்துட்டோம். நீங்களாம் ஆல்ரெடி அங்கே இருந்தவங்க தான்? தென்னை மரம் அங்கே தான் இருக்குது. ஓ ஆமாம், வீடு இல்லை, வீடு கிடையாது. வீடை பிரித்து வந்துட்டோம். எல்லாமே செடி முளைச்சிருக்கு. ஆனால் இந்த போட்டையில் வந்து தென்னை மரம் 2 இருக்கு. இன்னும் உங்க வீட்டுக்கிட்டே தென்னை மரம் வச்சிருக்கீங்க? ஆயிருக்கு. அது ரொம்ப இந்த சைக்கிள் மாதிரி ஐட்டா இருக்கு. ஓ, அப்போ மெட்டுக்கல் இருக்கவங்க எல்லாமே குடகூர்ல இருந்தவங்க தான்? ஓகே, அதாவது இந்த கிராமத்துல இருந்தவங்க குடகூர்ல இருந்தவங்க தான் மெட்டுக்கல் வந்து செட்டில் ஆயிருக்காங்க. எந்த வசதியும் இல்லாம நடந்து தான் போகிறாங்களாம் மக்களே. இப்போ நம்ம வந்து அந்த கிராமத்தை போய் பார்க்க போகிறோம். ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அவங்க வாழ்க்கை இன்னும் அங்கே 4 வீடு மொத்தமாக இருக்குது. 6 வீடு மொத்தம் இருக்குது. அதில் வந்து 4 வீட்டில் தான் ஆட்கள் இருக்காங்களாமா. கேட்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது இந்த கிராம மக்களுடைய வாழ்க்கை தரம். இப்போ கூப்பிட்டு போயிங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு சின்ன வீடு இருக்குது. அப்புறம் அப்படி பண்ணால் அங்கே சாமிக்கு மேலே எல்லாம் விசேஷம் பண்ணுவாங்க. ஒரு 2 வாரத்துக்கு முதல் முடிச்சு அந்த வீடு இந்த கோயிலுக்கெல்லாம் பார்த்துடலாம். அந்த வீடு பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நான் சொன்ன இந்த கூட வந்த பேரை சரிங்க அவங்க வீடு நான் நம்ம தென்னை மரம் சொன்னாங்களா, அந்த வழியை தான் கீழே போகணும். போனோம்னா அவங்க 2 பேரும் அங்கே கீழே மாடு ஒரு 2 ஆடு வச்சுருப்பாங்க. ஒரு 4 ஆடு 2 மாடு வச்சுருப்பாங்க. இல்லை 4 மாடு இருக்குது. அப்போ அவங்களுடைய ஏதாவது தேவைகளுக்கெல்லாம் எங்கே வரணும்? இந்த மாதிரி பேர் 2-3 பேர் பக்கத்தில் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம கொடுக்கலான்னு கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம். கடலை பொரி அதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம். அந்த மாதிரி கொடுக்கலாங்கிறத யாராவது மேலே வந்தால் அவங்க பொருள் வாங்கி கொண்டு வருவாங்க. சாயங்காலம் போய் தான் கொடுத்து வந்துருவா அப்படின்னா வாங்கிட்டு வந்திருக்கோம். எதிர்பால வாங்கிட்டு இப்போ உங்கள் பேரன் தங்குறது எல்லாமே அங்கே தான் கீழே? அவங்க வேலைக்கு போகிறேன்ட்டு நான் இங்கே உள்ள தங்கிக்கிறேன். இப்போ எனக்காக கீழே வராரு. உங்கள் பேர் என்ன? முரளி. ஓகே, முரளி தான் வந்து இப்போ நம்ம கூட வரப்போகிறாரு. அது இல்லாமல் இன்னொருத்தர் வராரா? சத்யராஜ். ஒரு 2 பேர் வரீங்க இப்போ. ஓகே, அந்த சத்யராஜோடைய பேக் கொஞ்சம் காட்டேன். ஓகே, அது மறைச்சிடல. அது வந்து இதுலங்க இருக்கு, பரவாயில்லைங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சத்யராஜ் இப்போ நம்ம வரக்கூடிய முரளியும் சேர்ந்து இந்த பொருள் வாங்கிட்டு போகிறாங்க. அதாவது கீழே இருக்கக்கூடிய அந்த 4 வீடு இருக்கக்கூடிய அந்த கிராமம் குடகூர் கிராமத்து மக்களுக்காக பொருளை வந்து இங்கேருந்து இவங்க வாங்கிட்டு போகிறாங்க. எல்லாருமே மேலே தான் வரணும். சப்போஸ் அவங்க வேலை வர முடியல, யாராவது வேலை விஷயமா மேலே வராங்கன்னா அவங்களுடைய சொல்லிடுவாங்க இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னா. அந்த மாதிரி பொருளெல்லாம் வாங்கி கொண்டே கொடுத்து அவங்களுக்கு சின்ன உதவி பண்ணுவாங்க. அதே மாதிரி இவங்களும் உதவி பண்ணிக்குவாங்க. அப்படி மாறி மாறி வந்து இவங்களுக்குள்ள ஒரு ஷேரிங் தான் இப்போ வரைக்கும் நடந்துட்டுருக்கு. ஒரு வித்தியாசமான ஒரு கிராமம் இருக்க போது நம்ம போயிட்டுருக்கக்கூடிய அந்த குடகூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிராமம். வித்தியாசமான பயணம், வித்தியாசமான கிராமம், வித்தியாசமான வாழ்க்கையை தேடி நமது பயணம் தொடர்ந்து தான் இருக்குது. ஒரு அற்புதமான கிராமம். இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மெட்டுக்கல். இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி குடகூரில் இருந்தவங்க தான். குடகூரில் இருந்து அங்கே எந்த விதமான சோர்ஸும் இல்லை. அதாவது ரோடு வசதி, ஃபுட்டுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மேலே தான் வரணும் அப்படிங்கிறனால என்ன பண்ணுறாங்க, எல்லாம் டோட்டலாக காலி பண்ணி அப்படி வந்தவங்க தான் இந்த மெட்டுக்கல் கிராம மக்கள்.
கொடகூரை நோக்கி நமது பயணம் தொடர்ந்துட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம கூட வர்றது முரளி அண்ட் சத்யராஜ், இவங்க 2 பேர் தான் நம்ம வந்து இப்போ காட்டித்தராங்க. ஏதாவது இவங்களை வந்து கூட வந்து நம்ம அங்கே வந்து ஒரு ட்ராப் பண்ண தான் வந்தோம். ஆனால் அவங்களே நமக்கு இப்போ கடைசியாக வந்து இந்த கிராமத்துக்கு வழிகாட்டியாக மாறிட்டாங்க. இப்படி தான் நம்ம போகக்கூடிய எல்லா பகுதியிலையும் ஒரு சில யாராவது ஒரு உதவி பண்ணி அவங்க மூலமாக தான் நம்மளுடைய பயணம் வந்து நடந்துட்டுருக்கு. என்ன உள்ள பாருதா டிவி ரூமுக்குள்ள. சத்யராஜ், உங்களை பற்றி சொல்லுங்கள், என்ன பண்ணுறீங்க? வேலைக்கு தான் பார்த்துருக்கேன். வேலைக்கு போய்ட்டுருக்கீங்களா? ஆமாம். என்ன ஏஜ் ஆச்சு உங்களுக்கு? இப்போ 20 வயசு. 20. என்ன வரைக்கும் படிச்சிங்க? 3வது வரை படித்தோம். அவ்வளோதானா? அவ்வளோதான். ஏன் அதுக்கு மேலே படிக்கல? அதுக்கு மேலே படிக்கிறதுக்கு பாட்டு தத்த விடல. ஓ, இப்போ உங்களுக்கு வந்து 5வது வரைக்குமாவது படிக்கலாம்ல? நீங்கள் அந்த படிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே அரசாங்கம் அமைச்சிருந்துச்சுல, பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாம் தூரமாக இருந்துங்களா ஸ்கூலு? பக்கத்தில் தான் இங்கே தான் இருக்குது. ஓ, படிக்கல? ஆனால் படிக்கல தான், படிக்கிற ஆசையெல்லாம் இருக்குது. குடும்பத்தில் ஒருத்ததான். குடும்பத்தில் ஒருத்ததான் நான் இருக்கேன். இப்போ நீங்கள் ஒரே பையனா? ஆமாம். ஓ, எல்லாம் இருந்துட்டாங்க. ஓ, அது குடும்ப கஷ்டம். ஆமாம். அது பாட்டி தாத்தா மட்டும் தான் இருக்கிறாங்க. ஓகே ஓகே. இப்போ நம்ம மேலேருந்து பார்க்கும்போது வந்த வழி தான் இது. ஆமாம், இதுதான். இப்போ வண்டியில் போயிருக்குங்க. இது வண்டி போகிற தடம் தானே? வண்டி இங்கே கிலோமீட்டர்களில் வீடு கட்டுறாங்க. ஓ, வீடு கட்ட வரைக்கும் கொஞ்சம் தூரம் வரைக்கும் பொருள் போகிறதுக்காகவா? இது வரைக்கும் வருது வண்டி. இப்போ மெட்டுக்கல் எது வரைக்கும் முடியுதுங்க? அதையும் காட்டுங்க. அது இதோட முடியுது. அந்த மரம் இருக்குது அது வரைக்கும்? அந்த கீழே பேர் அதுக்குள்ளே பாங்காடு தான். ஓ, கரிக்கூர் பாங்காடா? ஆமாம். வா, ரொம்ப தூரம் போனாதான் போகலாம். அங்கே தனித்தனியாக தான் வீடு இருக்கு. ஓ, நானுதான் வந்திருக்கீங்க. ஓ, இந்த வழியை வந்திருக்கு. பலாப்பழம் பறிச்சு போட மாதிரி இருக்கு. இங்கே இருக்குது. ஓ, இங்கேருந்து பறிச்சிருக்கா? எல்லாமே நடமாட்டம் இருக்கு. காய் தானே பறிச்சு சாப்பிடாம விட்டுட்டு போயிடுச்சு. ஆமாம். வேஸ்ட் ஆயிடுச்சு ஒரு காய். டெய்லி வந்துருங்களா யானையெல்லாம்? டெய்லி வந்துடும். கரடி. இது எப்படி பலாப்பழம் சீசன் ஆரம்பிச்சாதான் வருமா இல்லை எப்பவுமே ரெகுலராகவே இருக்குங்க? ரெகுலராக வருது. இந்த வருஷம் இந்த பிள்ளைக்காய் சீசனில் வந்திருக்கு. ஓ, கொஞ்சம் தூரம் வரைக்கும் ரோடு இருக்கு. அது இந்த வீடுகளுக்கு வந்து பொருளை கொண்டு வர்றதுக்காக இது வரைக்கும் ரோடு. ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேலே ரோடு கிடையாது. இது யானை தரமா? அது யானை வளர்க்குறதா? யானை. ஓ, இப்படி பண்ணியிருக்கு. ஆமாம், அங்கே ஒரு யானையுடைய இந்த காலடி தடம். இது இப்போ நேற்று நைட்டு வந்திருக்கோ? நைட்டு வந்திருக்கு. இந்த கிலோமீட்டர் இதோட முடிஞ்சது. ஓ, இப்படியே போகுது. இதான் மெட்டுக்கல். இதான் கடைசி வீடு. மெட்டுக்கலோட இதோட முடிஞ்சது. ஓகே மக்களே, இதான் மெட்டுக்களுடைய கடைசி வீடு. தான் அங்கே வந்து வீடு கட்டுறதுக்கான வேலை நடந்துட்டுருக்கு. இப்போ நம்ம போகிறது வந்து கொடகூர். அது பார்த்தீங்கன்னா ஒத்தடி பாதை தான். நம்ம முரளி நிற்கிறார் பார்த்தீங்கன்னா, அந்த ரூட்டில் போக போகிறோம். இல்லை வேணாம், அப்படி போய்க்கலாம். யானை வந்த ரூட்டு. யானை மிதித்து பலாப்பழமெல்லாம் பறித்து பட்டையை கிளப்பிட்டு போயிருக்கு. இங்கே நைட்டு 6 மணிக்குன்னா வந்துடும். ஓ, சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா எல்லாமே வந்துடும்? வந்துடும். ஓ, அதுக்கு மேலே நாங்கள் கீழே மேலெல்லாம் நடக்க முடியாது. ஓ, அப்போ 6 மணியோட நீங்கள் எல்லாமே வீட்டில் அப்படி உட்காந்துடலாம். ஸ்டாப். அடிச்சு மூங்கி எல்லாம் பட்டையை கிளப்பி வச்சிருக்கு. ஓ, யானை வந்தது தான். சாப்பிட முடியாது விட்டுட்டு போயிருக்கு. ஆமாம். நல்லா பெருசு பழமாக இருந்துச்சுன்னா ஒரு மூங்கில் மரத்தெல்லாம் போயிருக்கு. யானையோட காலடி தட பாருங்க. நேற்று நைட்டு வந்திருக்கு யானை. கீழே இருக்கிறது எந்த ஊர் தெரியுங்களா? அது காந்தவயல். காந்தவயல். அது அந்த இது வந்து காந்தவயல். ஓகே மக்கள், அங்கே இருக்கு பாருங்க. அதான் காந்தவயல். ஆனால் வீடு நான் பெரிய ஒரு சிட்டி மாதிரி தெரியுதுங்க. அதுதான் அந்த மேட்பாளைய சிட்டி, சிறுமுகை அந்த சிட்டி. காந்தவயலுக்கு இதே வழி இருக்கா நடந்து போகிற மாதிரி? இதே வழி இருக்கு. ஆஹா, அது எப்படி? இந்த மாதிரி ட்ரைபல் மக்கள் தானா? பழங்குடி மக்களா? பழங்குடி. யானை வந்து வலிக்கி யானை வருது இருக்குது. இந்த வழி எப்படிங்க? 2.5 கிலோமீட்டர் காந்தவயல் பாரு. வெறும் 2.5 கிலோமீட்டர் தானா? இப்போ நம்ம எந்த ஊர் போயிட்டு இருக்கோம்? கொடகூர் போயிட்டு அங்கிருந்து எவ்வளவு தூரம் இருக்கும் காந்தவயலுக்கு? அங்கே இருந்தது 2.5 கிலோமீட்டர் போயிடலாம். ஓ, அது ஃபுல்லாக காட்டுக்குள்ளே நடந்து போகிற மாதிரி தானே? காட்டுக்குள்ளே போயிருக்கீங்களா அந்த வழியில்? போயிருக்கோம். இந்த
பண்டிகைன்னா இந்த கோயிலுக்கு வராங்க ரங்சாமி மேலுக்கு அவ்வளோக்கா. அங்க ஒரு வீடு இருக்கு மேல உச்சியில, அது இந்த கீழ்மெடுக்கல் கருத அது ஒரு வீடு இருக்கா? இருக்கிறாங்க. ஒரு வீடு ஆள் இருக்கா? ஒரே வீடு தான். அங்க ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுல தனியாக வீடு இருக்கு. ஒருத்தங்க வாழ்ந்துட்டு இருக்காங்களாமா. தனியா ஒரு வீடு கட்டி வந்துட்டு இருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி நல்ல செங்குத்தாக இறங்கிட்டு இருக்கோம். இறங்கும் போது ஒன்றும் தெரியாது, ஏறும்போது தான் அதோடைய கஷ்டம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய போகுது. ரொம்ப செங்குத்தான இறக்கம். இந்த பகுதியில் தான் அந்த ஈபி மேன்கள் நம்ம தகவல் கொடுக்கணும். என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் இதுக்குள்ளெல்லாம் போய் நாங்கள் அந்த வேலை செஞ்சுட்ருக்கோம், என்ன ஈபி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், அந்த மக்கள்லாம் எங்களை கொண்டாடுறாங்க அப்படிங்கிற உடைச்சிருக்கு. ஓ இல்லை, யானை உடைச்சதாம்மா. அதான் ஃபுல்லாக வந்திருக்கு. நேற்று நைட்டு தான் பட்டை கிளப்பிட்டு போயிருக்கு. மக்களே, காந்தவயல் மேட்டுப்பாளைய சிட்டிங்கிறாங்க. அதுவும் இது நைட்டு எல்லாத்தையும் நேற்று நைட்டு வந்திருக்காமா. செமையா இருக்கு. நைட்டு ஓ, இது யானை உடச்சு போட்டா நீங்க வெட்டினதுங்களா? நான் இதை உடைச்சு. ஓ, அப்போ நீங்க வெட்டி விட்டு போறீங்களா? இல்லை நீங்க அந்த கிராமத்துல இருந்தா வரீங்க? கொடக்கூர் இருந்தா எவ்வளவு தூரம் நடந்து இருந்தீங்க? எவ்வளோ நேரம்? சரி சரி, வரும்போது தான் கஷ்டம். இப்போ என்ன விஷயமா மேலே போறீங்க? பொருள் வாங்குற அந்த மாதிரியா? இப்போ வேலையெல்லாம் உங்களுக்கு எல்லாம் மேலே தான் நீங்கள் வந்துடலாமா? ஓ, டெய்லி இப்போ வந்துட்டு போவீங்களா மேலைக்கு? வந்து இங்கே மேலே தங்கிடுவீங்களா? ஓ, வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் தான் இங்கே வேலை இருக்கும் மேலே. அப்போ மிச்சம் நாளும் சும்மா தான் இருப்பீங்களா? அங்கே காட்டு வேலை இருக்கும். அப்போ விவசாய பொருள்லாம் நீங்கள் இப்படி தான் கொண்டு வரீங்களா? விவசாயம் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்குள்ள? காப்பி, இளம் பஞ்சு, குருமிளகு, எல்லாம். ஓ, எல்லாம் தோட்டம் போடுறேன். இப்போ அதுக்கான விலையெல்லாம் கரெக்டான விலை கிடைக்குதா உங்களுக்கு? இல்லைங்க, விலை கிடைக்கிறது இல்லைங்க. என்னென்ன விலைக்கு போயிட்டு இருக்கேன் இப்போலாம்? நமக்கு இப்போ பகுதிக்கு பாதி தான் கிடைக்குதுங்க. 1000 ரூபா போச்சுன்னா ஒரு 500 ரூபா கிடைக்கும். எதனால? அது இப்போ அங்கேருந்து கடத்தணுங்க, கடத்து கூலி. அதெல்லாம் போச்சுன்னா உங்களுக்கு 1000 ரூபா, அது கூலியெல்லாம் போக 500 தான் உங்களுக்கு லாபம் இருக்கும். இப்போ நீங்க எது மேலையா இருந்துச்சுன்னா 1000 ரூபாய்க்கு 1000 அப்படியே கிடைச்சிடும். அப்படியே கிடைக்கும். இது இப்போ நீங்க தூக்கிட்டு வர தலை சுமையா தான் கொண்டு வருவீங்க? தலை சுமையா தான் கொண்டு வரணும். இந்த குதிரை, கோவேரி கழுதை அந்த மாதிரி எதுவுமே இங்க பயன்படுத்துறது இல்லை. இப்போ கொடைக்கானல் பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கோவேரி கழுதை வச்சு கொண்டு வராங்க, அவங்களே வளர்த்திக்குவாங்க. இப்போ உங்களுக்கு வளர்த்துறதுக்கு இடம் இருக்கு. நீங்க அந்த மாதிரி வளர்த்தா உங்களுக்கு சுமை கம்மியாகும்ல? இது வரைக்கும் வளர்க்கலங்க. ஏன்னா இப்போ நீங்க இப்போ சிறுத்தை இருக்குங்க. ஆமா, சிறுத்தை இருக்கு. அதனால யாரும் இது வரைக்கும் வளர்க்கலைங்க. அந்த மாதிரி ஆடு மாடெல்லாம் வளர்த்துறீங்களா? ஆடு மாடு வளர்க்கணும். ஓ, அப்போ அந்த மாதிரி அது வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனம் தானே? ஏன்னா அதுவும் பிரயோஜனம் தான், ஆடு மாடும். ஆமா, இப்போ உங்களுக்கு தலை சுமையை கொண்டு வரதுக்கு பதிலா நீங்க அப்படி கொண்டு வரும்போது உங்களுக்கு வசதியா இருக்கும். வசதியா இருக்கும். ரோடும் சரியில்லைங்க, இதை விட மோசமா இருக்கும். நாங்க சொன்ன ஊர்லாம் தேனி மாவட்டத்துல போனோம் வச்சுக்கோங்க, ரொம்ப குண்டு குழியுமா இருக்கு. ஆனா நாங்க கோவேரி கழுதையில தான் பொருள் கொண்டு போறாங்க. கிட்டத்தட்ட நடந்து போறதுக்கே ஒரு நாள் ஆயிரும் அந்த கிராமத்துக்கு போறதுக்கு. அந்த மாதிரிலாம் கிராமத்துக்கு போயிட்டு வந்துட்டோம். சரி, அப்போ உங்க கிராமத்துக்கு இப்போ நீங்க இன்னும் அங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அதை சொல்லுங்க. மெயினான கேள்வின்னா அங்கதான் நமக்கு பட்டா இடமே, சொந்த பூர்வ சொத்து. ரொம்ப அந்த ஆதிக்காலத்துல இருந்து அங்க இருக்கிறோம். ஆமா, சரிங்க. நிறைய பேர் வெளியே வந்துட்டாங்களே கிராமத்துல இருந்து. இப்போ அந்த ஊர்ல இருந்தே என்னன்னா, இப்போ வேலை வாய்ப்புக்கு கூலி வேலைக்கு போனோம்னா அங்க இருந்து வர்றது கஷ்டம். இப்போ இது பக்கமா இருக்கு, வெட்டிக்கால் ஊர். இதுல இருந்து பக்கமா போய்க்குவாங்க. அங்க இருந்து வரணும்னா கொஞ்சம் கஷ்டம் பார்த்து இங்க வரணும். இப்போ நீங்க உங்க அடிப்படை ஏதாவது உப்பு மிளகு தூள் வாங்குறதா இருந்தாலும் நீங்க மேல இருந்ததா? ஆமா, இப்போ இது வாங்கணும், மேல வந்து ரொம்ப கஷ்டம் தான். கஷ்டம் தான். இப்போ என்னதான் நீங்க அடிக்கடி நடந்தாலுமே இது மலை ஏற்றம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு? கஷ்டம் தாங்க. சரி, நீங்க அரசாங்கத்துல ஏதாவது கோரிக்கைன்னு என்ன வைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ரோடு தாங்க.
ரோடு கேட்டு எழுதி கொடுத்துட்டு இருக்கீங்களா? ஆமாம் எழுதி என்ன கொடுத்துருக்கோம். சொல்றாங்க? எல்லாம் அளந்துட்டு போயிருக்காங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. எந்த மாதிரி ரோடு போட்டு தராங்கன்னு பேசியிருக்காங்க? அதாவது இந்த ஒத்தையடி பாதை மாதிரியா இல்ல வண்டி போற மாதிரியா? ஆமா வண்டி வர மாதிரி அதாவது ஜீப் அந்த மாதிரி போயிட்டு வர ஜீப் வர கூடிய சீக்கிரத்தில் உங்க பதிக்கு ரோடு வரும்னு நினைக்கிறோம். சரிங்க. உங்களுடைய வாழ்க்கை தரம் கண்டிப்பா மேம்படைறதுக்கு எங்களுடைய சேனல் சார்பாக நம்ம ஒரு ரோடு மட்டும் ஒரு வசதியா இருந்தா கண்டிப்பா கண்டிப்பா எல்லாமே சரியாகணும். பண்ணல. சரிண்ணா, அப்படி நன்றி, சந்திப்போம். உங்க பேர் என்ன? கண்ணன். கண்ணன். ஓகே மக்களே, கண்ணன் அண்ணன் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பெரும் பிரச்சனையை பார்த்தீங்கன்னா இங்கே ரோடு தான். எந்த பொருளாக இருந்தாலுமே இந்த வழியில் தான் கொண்டு வரதுனால. அதே மாதிரிங்க இந்த விலங்குகள்லாம் நீங்கள் வந்து என்னென்ன விலங்குகள் இந்த பகுதியில் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க, என்னென்ன பிரச்சனையான? நாலு சிறுத்தை, புலி. புலியா? ஆமாம், காட்டு மாடு இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். புலி எப்போ பார்த்தீங்க கடைசியா? புலி அது இப்போதான் பார்க்கறது இல்லை, எப்போ வருது. அந்த பாறையாக உட்காந்துட்டு கத்திட்டே இருக்கும். ஓ, கத்துமா? புளிய சிறுத்தை புலி சொல்றீங்களா? புலி தான். புலி சத்தம் போடுமா? எந்த மாதிரி சத்தம் போடும்? அவனு தான் சத்தம் போடுது. ஆமா, சத்தம் போடுச்சுன்னா இந்த மழையே அது இருக்குது. ஓ ஆமா, அந்த மாதிரி சவுண்டு. யானை டெய்லி பார்க்குறது டெய்லி. இப்போ நீங்க இந்த மாதிரி வரும்போது யானைகள்லாம் நின்றுட்டு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? வழியில நிக்கிறது இல்லைங்க. இப்பெல்லாம் பவுண்டரி போயிரு, கீழே இறங்கிடுது. இப்போ இந்த பகுதியில வந்து அடிச்சு உடச்சு போச்சுல. ஆமா, இந்த மாதிரிலாம் உடைச்சிட்டு போகும்போது நீங்க வர டைமே உடைச்சிட்டு நிக்குதுன்னு என்ன பண்ணுவீங்க? நைட் மட்டும் பகல்ல நிக்கிறது இல்லை. ஓ, இந்த மாதிரிலாம் உடைக்கிறது நைட் நேரம், பகல் நேரம்லாம் வராது. பகல் நேரம் இருக்காது. அப்ப நீங்க அதிகமா நடக்கிறது எல்லாமே பகல் 5 மணிக்குள்ள ஊர் போய் சேர்ந்துடணும். அதுக்கு மேலன்னா கஷ்டம் தான். யானை, கரடி எல்லா மிருகங்கள் நடமாடும். அப்ப நீங்க அந்த மாதிரி சப்போஸ் நேரம் ஆயிடுச்சு, ஒரு 7 மணி இந்த மாதிரி எங்க ஊருக்கு போறீங்க, அதை வேலை முடியல, அங்க தங்கிக்க வேண்டியது. மேலே தங்கி கீழே கிராமத்துக்கு போக மாட்டீங்க? போறது இல்லை. அப்ப அங்க எங்க தங்குவீங்க? வீடு சொந்தக்காரங்க வீடு இருக்கு, அது மூலம் அதுல ஒன்றும் பிரச்சனை தங்குறதுக்கு பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி தெரியுங்கனால ஓகேன்றாங்க. பரவாயில்ல, ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை தானா? ஆனா அதே மாதிரி இன்னும் நீங்க பழங்காலத்துல இருந்து நாங்க வந்து ஆதிவாசி மக்கள் தான். நீங்க ஆமா, நாங்க எங்களுடைய கலாச்சாரத்தை நாங்க இன்னும் இதெல்லாம் வந்து நடைமுறையில வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு ஏதாவது இருக்காங்களா அந்த மாதிரி? இருக்குங்க. என்ன இருக்குங்க? என்ன இருக்குன்னா, நம்ம அந்த காலத்துல எப்படி கலாச்சாரம் பண்ணாங்களோ அதே வழிபடிதான் நம்ம. எந்த மாதிரி சொல்ல முடியுமா? மக்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி, இப்போ நம்ம நார்மலா பேசுற மாதிரி இல்லாம எங்கள்கிட்ட நாங்க இதெல்லாம் பின்பற்றிட்டு இருக்கோம் பொருட்களாகட்டும். ஆமா, இப்போ ஆதி காலத்துல என்னன்னா நம்ம இயற்கை இதுதான் உணவுகள். அது வந்து இப்போ வெளியே இங்க மேலெல்லாம் வந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைக்காது, எல்லாம் கடையில தான் வாங்கணும். இப்போ நம்ம சொந்தமாக இயற்கை உணவுகள் தயார் பண்றோம். என்னென்ன? சாமை, ராகி, இப்போ இருக்காங்க, சோளம். ஆமா, இருக்கீங்களா? இப்போ அந்த விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். விவசாயம் பண்ணி அதை நீங்களே சாப்பிட்டு விற்கிறதுக்குலாம் இல்லை? விற்கிறதுக்கு இல்லை. பரவாயில்ல, நான் நிறைய இடங்கள் போயிருக்கேன். அங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து வித்துருவாங்க. நீங்க எத்தனை ஒரு வருஷத்துக்கு தேவையான எடுத்து வச்சிருவீங்களா? ஆமா, ஒரு வருஷத்துக்கு அந்த மாதிரி எடுத்து வச்சுக்குவோம். ஓ, அது ஒரு வருஷம் 2 வருஷம் கூட சாப்பிட வேண்டியது. அது எந்த எப்படி சேஃப்டி, அதை பாதுகாத்து எது வச்சு பாதுகாத்துக்குவீங்க? அந்த உணவுப் பொருள் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? அது ஒன்றும் இல்லைங்க, வீட்டுக்குள்ளே வச்சு அப்படியே சாக்கில் போட்டு நெருப்பு புகை மட்டும் இருந்தால் போதும். நெருப்பு புகைனா அந்த புகை இதெல்லாம் படும்போது அது ஒன்றும் ஆகாது. ஓ, அப்போ அந்த சமையல் கட்டுக்கிட்டே சமையல் கட்டு மக்கள் சொல்லலாம் அப்படியே கம்பில் போட்டு அப்படியே தொங்க போட்டேன்னா அந்த புகை இதாச்சுன்னா அது அப்படியே இருக்கும். ஓ, குச்சி மேல வச்சு கட்டி அதுல வந்து தொங்க போட்டுருவீங்க, புகை அடிச்சிட்டு இருக்க மாதிரி. அப்ப அது கெட்டு போகாது? அது கெட்டு போகாது. எத்தனை, 1 வருஷம் 2 வருஷம்? 1 வருஷம் ஒன்றும் ஆகாது. ஓ, அந்த மாதிரி வச்சுதான் இப்ப நீ இயற்கை பொருள் தான் சாப்பிட்டு இருக்கீங்க. மேல வந்தா மட்டும்தான் அரிசி சாப்பாடு இந்த மாதிரி. ஆமா, பரவாயில்ல. ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் உணவு பழக்கத்தை வந்து நீங்க வந்து மாத்துறது இல்ல. ஆமா, சூப்பர். நன்றி. உங்க பேரு கண்ணன். வாழ்த்துக்கள்னா, சந்திப்போம். வந்து கீழே போய் அந்த மக்கள் வந்து அந்த உணவு பழக்க வளத்தை வந்து எந்த அளவுக்கு பாதுகாத்துட்டு இருக்காங்க. அண்ணன் சொன்ன மாதிரி வந்து அடுப்படி, அதாவது கிச்சனில் வந்து வரக்கூடிய அந்த புகையை வச்சு அந்த உணவு பொருட்களை வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்களாமா. நம்ம வந்து அதை எப்படி என்ன ஏதுங்க அந்த முறையெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது போகக்கூடிய இந்த வழியை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம ஆல்ரெடி தேனி மாவட்டத்தில் சின்னூர் பெரியூர் வீடியோ போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரியான ஒரு கிளைமேட்டும் அந்த மாதிரி மலையினுடைய இடுக்கில் போகக்கூடிய ஒரு ஒற்றையடி பாதை வழியாக நம்ம பயணம் நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் ரெஸ்ட் எடுக்கிற இடம் நினைக்கிறேன். ஏஞ்சி மேலே நடந்து வரவங்க இங்கெல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு போவாங்க. ஓ சரி முரளி, வா நம்ம கொஞ்சம் பேசலாம். வா, என்ன நீ வெக்கப்படுற? இப்போ அங்கே வருங்க எப்படி இறங்குதுன்னு. ஏறும்போது இன்னைக்கு சங்கு தான் நினைக்கிறேன். முரளி வந்து இங்கே கீழே எத்தனை டைம் போயிட்டு வந்திருக்க? நிறைய தாட்டி போயிட்டு வந்தீங்க. இப்போ வாரம் நீயும் போவியா? என்ன விஷயம் போவேன்? 3 நாள் போயிட்டு வந்துடுவேன். ஓ, 3-4 தடவை போயிடுவேன். என்ன விஷயமா போவீங்க கீழே? காடு வெட்டுறதுக்கு. காடு வெட்டுறதுக்குன்னா அந்த கிளை எடுப்போம் சொல்லலாம், அதா? அதாவது அந்த வேஸ்ட் செடியில் வெட்டுற மாதிரி. ஆமாம். இங்கே ரூட் போகுது, எங்கே போகுது? இதுவும் அங்கே தான் போகுது. எங்கே? கொடகுரி. ஓ, கொடகுரியா? அது என்ன சுத்தா? கரடி வந்து என்னென்ன ஐட்டம் சாப்பிடுது? பலாப்பழம் சாப்பிட நீ பார்த்துருக்கியா? எப்படி சாப்பிடுவது? மரத்து மேலே ஏறி சாப்பிடுமா? இல்லைண்ணா, மரத்து மேலே ஏறி உள் காட்டிட்டு அங்கேருந்து இறங்காது, அது அப்படியே குதிச்சிரும்.
ஓ, அதாவது கரடி வந்து மரத்தை பிடிச்சி ஏறிட்டு பலாப்பழத்தை கீழே தள்ளி விட்டுரும். அப்புறம் அங்கிருந்து கீழே குதிச்சிருமா? ஆமாங்கண்ணா. அதுக்கு ஏற மட்டும் தானே தெரியும்ண்ணா, கரடிக்கு இறங்க தெரியாது. அதுக்கப்புறம் குதிச்சிரும். பாருங்க எப்படி பயங்கரமா இருக்கு. ஓ, அப்புறம் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? பலாப்பழத்தை எப்படி சாப்பிடுது? அது உடச்சி பிச்சு சாப்பிடுமா இல்லை கடிச்சு கடிச்சு சாப்பிடுமா? கடிச்சு உடைச்சிட்டு அதுக்கப்புறம் ரெண்டா பிறந்து மனுஷங்க சாப்பிட்ற மாதிரி ரெண்டா பிறந்துருமா? ஆமாம். ஓ, இது வரைக்கும் கரடி வந்து பலாப்பழம் சாப்பிட நான் பார்த்தது இல்லை, அதான் கேட்டேன். எப்படி சாப்பிட்டா வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிடுமா இல்லை கொஞ்சமாக சாப்பிட்டு போயிடுமா? எல்லாத்தையும் காலி பண்ணிடும் ஒரு பழம் இது பறிச்சுன்னா. ஓ, அந்த ஒரு பழத்தை அப்படியே முடிச்சிடும். ஓகே. அப்புறம் எங்கே இருக்குது அந்த காந்த வயல்? இவனை காட்டு மொழி தெரியுமா உனக்கு? இங்கே இருந்து தெரியும். தெரியாதா? தெரியும். அப்படி காட்டி கொடு. ஓகே மக்களே, இப்போ வந்து நம்ம கொடகூர் நோக்கி பயணத்தை மேற்கொண்டுட்டு இருக்கும்போது இங்கேருந்து அந்த காந்த வயல் அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமம் வந்து தெரியும் அப்படிங்கிறாரு மிஸ்டர் சத்யராஜ் கார்பன். ஓ, அதென்ன சின்ன சின்ன வீடு தெரியுது இங்கயா? அதான் ஒரு வீடு, குடிசை வீடு கீழே. அது அந்த அங்கே ஒரு பிரிவு போச்சு. ஆமாம், அங்கே அந்த ஒரு வீடு தான் பண்ணுறாங்களாங்க. அங்கே 3 வீடு இருக்குண்ணே, 4 வீடு. சூப்பர் மக்கள். நம்ம வரும்போது ஒரு வழி பிரிஞ்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 வீடு தனியாக வந்தாங்க. அது எந்த கிராமத்தை சேர்ந்தது? அது கொடகூர் சேர்ந்தது. கொடகூர் சேர்ந்தது தான். அப்போ இங்கே ஒரு 3 வீடு. இப்போ நம்ம போகிற இடத்துல எத்தனை வீடு இருக்கு? ஒரு இடத்துல இங்கே மேலே ஒன்று இருக்கு, அஞ்சா லாஸ்ட்ல ஒன்று, கீழே ஒன்று. ஓகே, இப்போ நம்ம அந்த ஊர் போயிட்டு வரும்போது அந்த இடத்துல வர முடியுமா? அந்த கிராமத்தில் வர முடியுமா? ஓகே, பார்த்துருவோம். அப்படின்னா சொல்லுவாங்க பாங்காடு, அடர்ந்த காடு, இந்த மாதிரி சொல்லக்கூடிய பகுதியில் வாழக்கூடிய 2 கிராமம், 2 வீடு 3 வீடு வாழக்கூடிய வித்தியாசமான கிராமத்தை நோக்கி நம்ம அதிகமான பயணம் இருக்கு. கரடியோட சாணம் பாருங்க, கரடி சாணம், யானை. இந்த பில மரத்துல ஆமா, கரடி ஏறி ஏறி நகை பிடிச்சிருக்கு எல்லாம் பில கைக்கு. ஓ, அதான் அடையாளம் இருக்கு. நகத்தோட அடையாளம் இருக்கு நினைக்கிறேன். பார்க்க முடியுமா தெரியலையே, கிட்ட போய் பார்க்கலாம். கிட்ட போக முடியுமா? அது பார்க்கலாம். ஓ, காலி இருக்கு. இந்த மரத்துல ஃபுல்லா கரடியினுடைய அந்த நகத்தோடைய காயம் இருக்கு பாருங்க. இங்கெல்லாம் வந்திருக்கு. ஓ, யானை வந்ததுன்னா சுத்தி பாருங்க நகை இருக்கு. இந்த காயமெல்லாம் கரடியோட தான். இது கரடியோட தான். ஏறி பூக்காட்டு வந்துடும். பா, கவர்மெண்ட் இதெல்லாம் ஆனா இதெல்லாம் கரடியோட தானே? இதெல்லாமே கரடி கரடி தான். அப்பா, அதாவது எப்படின்னா இந்த காயமா இருக்கு பாருங்க, நிறைய கரடி ஏறி இருக்கு மேல. கரடி ஏறி 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 மரத்துல இருந்து பலாப்பழத்தை வந்து கீழே போட்டுரும் பாருங்க. யானை வந்து நின்று காலை வச்சு முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு எட்டுமோ அந்த அளவுக்கு ஹைட்ல இருக்கிற பழத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு கீழே போட்டதுக்கு அப்படி சாப்பிடும் பாருங்க. ரவுண்டு கட்டி இருக்கு ஃபுல்லாவே யானை வந்து இருந்தா. அப்ப இங்க இருந்து கரடி வந்து மேல இருந்து கீழே குதிச்சிரும், இறங்க முடியாது. குதிச்சிடும். ஓ, இன்னொரு கரடி அந்த பழத்தை தூக்கிட்டு போயிடணும். அது பாதி வலிக்கிட்டு வந்துட்டு அடேங்கப்பா, இதான் ஃபர்ஸ்ட் வீடுங்களா? இந்த ஃபர்ஸ்ட் வீடு. இப்போதான் சொல்லிட்டு வர்றேன். பழம் இருக்கு. பலாப்பழத்தை பட்டையை கிளப்பிட்டு இருக்கிறாங்க. அக்கா நல்லா இருக்கீங்களா? அதான் கரண்ட்டு இருக்கு, பரவாயில்லையே. இதான் ஈபிக்காரங்களை வந்து நம்ம பாராட்டணும். பார்த்தீங்கன்னா எந்த அளவு கஷ்டப்பட்டு நடந்து வந்தோம், ஆனால் அந்த இடத்துல வந்து ஈபி வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் கவர்மெண்ட் வந்து நம்ம கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். அதே ரீதியில் இவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துருவோம். சம மனமாக இருக்குது. இப்போ உன் பேர் என்ன தங்கம்? மதன். மதன். உன் பேர்? யார் பேர்? ரஞ்சித். ரஞ்சிதா? ரஞ்சித். எப்படி மரத்து மேலே ஏறி பறிச்சதா இல்லை கீழே விழுந்துருந்ததா? பழுத்ததுக்கு அப்புறம் பறிப்பீங்களா இல்லை காயாக இருக்குன்னு கொண்டு வந்து பழுக்க வைப்பீங்களா? பழுத்ததுக்கு அப்புறம். அப்போ இது எப்போ பறிச்சது? இது இன்னைக்கு காலையில். ஓ, எந்த மரம்? மனம் பட்டையை கிளப்புது. ஓகே, நீங்கள் எத்தனை படிக்கிற? 8th வருஷம். இந்த வருஷம் 8th போகிற. ஜாயின் பண்ணியாச்சா? இன்னும் பண்ணல. படிக்கலையா? சரி, எந்த ஸ்கூல் படிச்சுட்டுங்க? சொல்கிற மாட்டோம். அங்கேயே ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற மாதிரியா? இல்லை, வரேன். இங்கே டெய்லி வந்துட்டு போவியா? இங்கே இல்லை, மெட்டுக்கல். மெட்டுக்கல். அப்போ இது யார் வீடு? எங்கள் சித்தி. ரஞ்சித் வந்து இப்போ எத்தனை படிக்கிற? 10th. இப்போ 10th போகிற. இந்த வருஷம் தான் 10th. ஓகே, இப்போ வந்து இதான் உங்கள் வீடா? ஓகே, இங்கே வந்து இப்போ ஸ்கூலுக்கு வந்து எப்படி போவேன்? நடந்துன்னா டெய்லி நடந்து போய் டைரி வருவியா இல்லை வந்து அங்கே ஸ்டே பண்ணி படிப்பியா? ஹாஸ்டலு. எந்த ஸ்கூலு? கரிக்கூர். அங்கே எத்தனை வரைக்கும் ஸ்கூல் இருக்குது? 10th. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க?
அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இல்லை என்னடா இப்படி பேசுகிற? அதுக்கப்புறம் 11th 12th எல்லாம் வந்து அங்கேயே இப்போ அதே ஸ்கூலாக இல்லை மாற்றி அது வேற ஸ்கூலு. வேறு ஸ்கூலில் எங்கே தெரியுமா? கோத்தேரி, கீழ் கோத்தேரி அந்த மாதிரி. எல்லாமே இப்போ ஹாஸ்டல் தங்கி தான் படிக்கணும். யாருக்கு கொடுறா ஆறு பேர் நாங்கண்ணா சாப்பிட்றேன் ஒரு மக்களே வந்தோடனே நம்ம வந்து என்ன சொன்ன பேர் என்ன ரஞ்சித் ரஞ்சித்தினுடைய அன்பளிப்பு தானே? ஓகே சாப்பிட்டுக்கலாம். நல்ல மனமான பலாப்பழம். ஓகேம்மா இப்போது டெய்லி வந்துட்டு போகிறேன், இப்போ அடிக்கடி நீ வந்துட்டு போகிறேன் இல்லை? இங்கே வந்துட்டு போகிற உனக்கு கஷ்டமெல்லாம் ஒன்றும் இல்லையா? இங்கே கஷ்டம் ஒன்றும் இல்லை. காட்டில் போய் தேன் எடுக்கிறது அதே மாதிரி. இப்போ வந்து இந்த பலாப்பழம் ஏறி பறிச்சது யாரு? நாங்கள் தான். 2 பேர் ஒரு ஆளா? நான் தான். நீ தான் இருப்பியா? இது பழுத்துருச்சாலும் எப்படி கண்டுபிடிப்ப? கலர் வச்சா? இல்லை கலர் வச்சு இல்லை, இப்படி தட்டி பார்ப்போம். தட்டினா அந்த பொல்லம்மா சவுண்டு மாதிரி வருதா? எங்கே தட்டு? பழுத்துருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ காயாக இருந்தாலுமே வந்து தட்டினா இந்த மாதிரி சவுண்ட் வரும்? அப்படி சவுண்ட் வரும். ஓ இப்படி இந்த மாதிரி சவுண்ட் வந்துச்சுன்னா காய், டொப்பு டொப்பு டொப்புன்னு சவுண்ட் வந்து பழுத்துருச்சுன்னா பா பரவாயில்ல, தானே தெரிஞ்சுக்க வேண்டியது. நாங்கள் தான் சாப்பிடுவோம். அதிகம் மரத்தில் கூட சாப்பிட்றீங்களா? கீழே இறங்கி வரும் வேலையே இல்லை. இறங்கி வர தேவையில்லை, மேலே சாப்பிட வேண்டிய வேலை. அக்கா அப்படி வரலாமா? அம்மா நல்லா இருக்கீங்களா? அக்கா இப்போ இந்த வீட்டில் தான் நீங்கள் வாழ்ந்துட்டீங்களா? அக்கா இதில் எத்தனை பேருக்கா வாழ்றீங்க? ஆமா நாங்க ஒரு 6 பேர் இருக்கோம். 6 பேர் இந்த வீட்டில் தங்குறீங்களா? ஆமா. ஓ அப்போ ரொம்ப சின்ன வீடு இருக்கா? சின்ன வீடு தான் இருக்கு. 6 பேர் யாரெல்லாம்? இந்த பசங்க எல்லாமே. ஓ ஆமா. சரி. அப்போ வந்து உங்களுக்கு வீடு வந்து அரசாங்கம் இங்க கட்டி தர மாட்டாங்க? இல்ல, உங்களுக்கு வந்து மேல இருக்கு. அந்த ஊர் கிராமத்துக்கு பேர் என்ன? மெட்டுக்கல். மெட்டுக்கல்ல தான் வந்து வீடு இருக்குங்களாங்க? ஆமா, இப்பதான் கட்டுறாங்க புதுசா. ஓ கட்டினதுக்கு அப்புறம் நீங்க மேல போயிருவீங்களா? அப்போ இல்ல அங்கெல்லாம் நாங்க போக மாட்டோம். சொத்து இங்கதான் இருக்கு. சொத்துனா என்னது? உங்க பஞ்சி காப்பி இந்த இடங்கள்ல வந்து விவசாயம் பண்ணிருக்கீங்க? விவசாயம் பண்ணுவோம் இங்க இருந்தா. ஓ சரி. இது உங்களுக்கு என்னென்ன பிரச்சனையா தான் எங்களுக்கு இங்க பாக்குறதுக்கு வந்து ரொம்ப அழகா அற்புதமான நீங்க ஒரு சொர்க்கத்துல வாழ்ற மாதிரி எங்களுக்கு தோணுது. ஆனா உங்களுடைய குறைகள் இங்க என்னென்னக்கா? நம்ம குறைகள் என்ன, இங்க எங்களுக்கு ரோட்டு வேணும். அப்புறம் ரொம்ப தூரம் நடந்து. ஓ ஆமா, ரொம்ப தூரம்னாக்கா இந்த தூரத்தினால நீங்க என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிக்கிறீங்கன்னு சொல்ல முடியுமா? உடம்பு சரியில்லைன்னா இங்க இருந்து தூக்கிட்டு தான் போனோம். எந்த மாதிரி தூக்கிட்டு போவீங்க? அப்படியே ஒரு தொட்டில் மாதிரி கட்டிட்டு மரத்துல அப்படிதான் எடுத்துட்டு போவாங்க. இப்போ வரைக்கும் நீங்க அப்படிதான் பண்ணுவாங்க. ஆமா. அந்த மாதிரி எப்ப கடைசியா கொண்டு போறாங்க? யாருக்கா உடம்பு சரியில்லாம உடம்பு சரியில்லை இந்த வாரத்துலதான், போன வாரத்துல எங்க மாமாவுக்கு உடம்பு சரியில்லாம தூக்கிட்டு போனாங்க. அப்படி. ஓ என்னாச்சுங்க அவர் உடம்புக்கு? அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. காய்ச்சல் அந்த மாதிரியா? ஆமாங்க. ஓ அப்போ வந்து எத்தனை பேர் சேர்ந்து தூக்கிட்டு போவாங்க? அதான் 2 பேர் 3 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போவாங்க. அவங்க யார் கீழே இருக்காங்க? அவங்க கீழே இருக்காங்க. அதான் அக்காவோட மாமனார். உங்க மாமனார் எத்தனை வயசுங்க அவருக்கு? 70 வயசு இருக்கும். ஓ இது இல்லாம வேற என்ன? கரண்ட் இருக்கு இல்லைங்க? கரண்ட் இருக்குங்க. ஓகே. தண்ணி, குடி தண்ணீர் பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் வந்து உங்களுக்கு எல்லா நாளுமே தண்ணி வருமா? எல்லா நாளுமே தண்ணி வரும். வெயில் நாளாகட்டும் மழை நாளாகட்டும். ஓகே. இது இல்லாம பயங்கரமான மழைக்காலம்ல இருக்கு பாருங்க. அந்த டைம்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும்? அது மழை காலத்துல பாதிப்புதான். எந்த மாதிரி? ரொம்ப காத்து, மழை பெஞ்சா வீடு உழுகுது, அப்படியெல்லாம் இருக்கு. வீடு உழுதுச்சுன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்போ? அப்புறம் நாங்க காசு கொடுத்து தாள் வாங்கிட்டு வந்தா போடுறோம். நீங்க வந்து மழைக்காலம் வந்துச்சுன்னா ஒழுகுச்சுன்னா மேல வந்து இந்த கவர் போட்டுக்குவீங்க? ஆமாங்க. அது ஒண்ணுதான் தீர்வு, வேற எதுவும் ஒண்ணும் மாற்ற முடியாது. சொர்க்கம் சொர்க்கம் சொல்லக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையை தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அக்காவுடைய வீடு மொத்தமாவே இதுதான். இந்த வீடு இத்தனோடு ஒரு சின்ன ஒரு வீடு தான். அந்த வீட்டுல வந்து 6 பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அக்கா இது என்னக்கா? இது ஒரு காய் வச்சிருக்கீங்க? அது விவசாயம் பண்ணும்போது எடுத்து வச்சோம். ஏன் அப்படியே காய வச்சேன்னா அதுல இது இருக்கு விதை. சரி, அது என்ன பண்ணுவீங்க? அதை எடுத்து மறுபடியும் விவசாயம் பண்ணும்போது போட வேண்டியது. இது என்ன காய்? இது ஈரதக்காய். பீக்கங்காய். இது பீக்கங்காய் இல்லக்கா, ஈரதக்காய். பீக்கங்காய்ங்கிறது கீழே சொல்றது. நீங்க என்ன சொல்லிக்குவீங்க? ஈரதக்காய். இது எது சமைக்கிறது வந்து இங்க பயன்படுத்துவீங்க அந்த தானே? இப்ப நாங்களாம் மேல வந்து அந்த அரிசி சப்பாத்தி அந்த மாதிரி நைட்டு தான் சாப்பிடுறோம். நீங்க இந்த காட்டுக்குள்ள வந்து என்ன உணவு வந்து நீங்க அதிகமா சாப்பிடுவீங்க? நாங்க தேனே ராயி. அது ஏதாவது இப்ப கையில இருக்கா உங்கள்கிட்ட? இருக்கு. ஏதோ கொஞ்சம் எடுத்து வர முடியுமா? அப்படி காட்டுங்களேன்.
ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா இந்த கிராம மக்கள் பார்த்தீங்கன்னா மேலுக்கு வரும்போது அண்ணன் கண்ணன் அப்படிங்கக்கூடிய ஒரு அண்ணன் சொல்லியிருப்பாரு, இந்த காட்டுக்குள்ளேயே நாங்கள் வந்து விவசாயம் பண்ணி அந்த விவசாய பொருளை தான் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. இப்போ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அக்கா ஈஸ்வரி அக்கா கரெக்டாக்கா, ஈஸ்வரி அக்கா வந்து பலாப்பழம் சாப்பிட்ருக்காங்க காட்டுக்குள்ளே விளைஞ்சது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கா இது நீங்களா விளைவிச்சது தானே? ஆமாங்க. இதுக்கு பேர் என்னது? தேனை. தேனை. ஆமாம். ஓகே, இந்த தினைன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நாம் அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த கீழே வந்து நாங்கள் இருக்கக்கூடிய ஊரில் வந்து அந்த குருவிகளுக்கெல்லாம் வந்து பயன்படுத்தக்கூடியது. ஆனால் இது வந்து அவ்வளோ சத்து இருக்க தெரியாமல் குருவிக்கு போட்டுட்ருக்காங்க. இது வந்து சாப்பிட்றது வந்து அந்த அளவுக்கு உடம்புக்கு ஹெல்த்து. இதுதான் நீங்கள் வந்து அதிகமாக சாப்பிட்றது தினை. அப்புறம் என்னென்ன சாப்பிட்றீங்க? அப்புறம் ராகி எல்லாமே தான் சாப்பிட்றோம். இது இப்போ நீங்கள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு எப்படி பாதுகாத்துக்குவீங்க? இதை இது காய வச்சு தான் எடுத்து வைக்கணும்ண்ணா. இப்போ வெயில் அடிக்கும்போது காய வைக்கணும். எத்தனை வாரத்துக்கு ஒரு டைமா அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? வாரத்துக்கு ஒரு டைமும் காய போட்டு வைக்கலாண்ணா. எடுத்து காய போட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸ்டோர் பாத்திரம் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கீங்க. எத்தனை வருஷம் தேவையான உணவு வந்து இப்போ உங்க கையில ஸ்டாக் இருக்கும்? இப்போ உதாரணத்துக்கு நிறைய பேர் இது ஒரு வருஷம் கிடப்பு இல்லக்கா, ஒரு வருஷம் இருக்கு. இப்போ வந்து என்னதான் இப்போ சப்போஸ் உதாரணத்துக்கு மண் சரி வந்து உங்க மேலேயே போக முடியாத அளவுக்கு ஆனாலுமே உங்கள்ட்ட உணவு வந்து நீங்க தயாரா வச்சிருப்பீங்க. எல்லாமே கையில தயாரா தான் இருக்கும். இதை காய போட்டு அப்புறம் குத்தி வரல அப்புறம் புடைச்சு சாப்பிடாக்க வேண்டியதான். சாப்பிடனா வெறும் நம்ம சாப்பிட்ற மாதிரி சாதாரண அரிசி சாப்பிட்ற மாதிரி தான். ஆமா, அந்த மாதிரி வேற ஏதாவது வித்தியாசம் பண்ணுவீங்க? கஞ்சி வைக்கலாம். ஓ, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இப்போ கேட்டிருப்பீங்க அக்கா உன்னுடைய பழக்க வழக்கங்க உங்களுடைய விஷயம்லாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ அடுத்தது அந்த பசங்க கூட உட்காந்து என்ன நாய் பலாப்பழம் சாப்பிடுது. மக்களே, நாய் பலாப்பழம் சாப்பிட்றது வந்து இது வரைக்கும் நான் எங்கேயும் பார்த்தது இல்லை. அங்கே பாருங்க, அந்த நாய் வந்து இந்த பலாப்பழத்தை சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. இப்போ வந்து கொடுக்குறேன் பாருங்க. அதிசயமா இருக்கியா, இது வரைக்கும் இந்த மாதிரி நாய் எங்கேயா நீங்க பார்த்துருக்கீங்களா? பாருங்க, பலாப்பழம் சாப்பிடுது. நான் கொடுத்து பார்க்குறேன். எங்க அப்பா மீன் வியாபாரம் பண்ணுவாங்க. பண்ணும்போது ஒரு ஆடு வந்து மீன் சாப்பிடுன்னு சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கேன், தவிர பார்த்தது இல்லை. அந்த மாதிரி ஒரு அசைவம் சாப்பிடக்கூடிய ஒரு நாய் வந்து இப்போ ஒரு சைவம் சாப்பிடுது பாருங்கண்ணா. இது பேர் என்ன? சுங்கிரி. பத்தி எனக்கு சொன்ன நாய்க்கு அத பேர் என்னங்கன்னா நாய்ங்கிறான். இது செம்ம டேஸ்டா இருக்குப்பா. அப்படியே அந்த நாய் கொஞ்சம் காட்டேன் சாப்பிடுறது. இங்க அப்படி கிட்ட வா கொடு. உலக அதிசயங்க இதெல்லாம், விளையாட்டுக்கெல்லாம் கிடையாது. பலாப்பழத்தை சாப்பிட்டு வாழ்ற நாய் நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். அது கறி சாப்பிட்ற மாதிரி நல்லா மென்னு சாப்பிடுது. அங்கே என்ன பேர் சொன்னீங்க நாய்க்கு பேர்? சுங்கிரி. மக்களை மேலே வரும்போது மதியானம் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுவீங்க கேட்டார். பலாப்பழம் இருக்கு, என்னென்ன சாப்பாடு தேவை, இதே வயிற்ற ஃபுல் பண்ணிட வேண்டியதுதான். ரொம்ப ஜாலியாக இருக்குங்க உண்மையாகவே. எனக்கே வந்து இப்போ என்ன தோணுதுன்னா, காட்டுக்குள்ளேயே வாழ்ந்துடலாமா அப்படின்னு தோணும்போது இவங்க எப்படி மேலே வந்து வாழ முடியும் சொல்லுங்க பார்ப்போம். இயற்கை எல்லாமே உங்கள்கிட்ட கொட்டி கிடக்கு. நம்ம வந்து ஃபுட்டுக்கெல்லாம் வந்து அந்த அக்கா சொன்ன மாதிரி ஒரு வருஷத்துக்கு வந்து சப்போஸ் மறுபடியும் இன்னொரு டைம் கொரோனா வந்தாலும் கூட இவங்களுக்கு வந்து ஃபுட்டுக்கான தேவையோ இல்லை வந்து வெளி உலகத்தை வந்து எதிர்பார்த்து வாழ வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாமே காட்டுக்குள்ளே இருக்குது. விவசாயம் பண்ணிட்டு அழகான வாழ்க்கை, இயற்கையான காற்று, அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் புதுசாக இருக்குது. இவங்க கூட சேர்ந்து வாழலாமோ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஆசை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல உட்காந்துட்டு இவங்களை வந்து மேலே வா அப்படின்னு கூப்பிட்டா எப்படி வர்றதுக்கு மனசு வரும். அது இல்லாமல் அவங்க என்ன இன்னொன்று விஷயம் கேட்டிங்கன்னா, இவங்களுடைய பட்டா நிலங்கள் வந்து இங்கே தான் ஃபுல்லாக இருக்குது. இவங்க விவசாய திட்டத்தில் வந்து ஒரு சில வீடுகளுக்கெல்லாம் 4 ஏக்கர் 5 ஏக்கர் கொடுத்துருக்காங்க. காஃபியிலேருந்து நிறைய பயிர் செஞ்சுட்டு இருக்கும்போது இதை விட்டுட்டு அவங்க மேலே கூப்பிட்டா வந்து அவங்க வாழ்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு சில என்ன சொல்கிறாங்கன்னா, குடிசை வீடாக இருந்தாலுமே நாங்கள் வந்து என்ன அது கல்லு அப்பா பயங்கரமா ஒரு கல்லு உருந்துருச்சு. குரங்கு பாரு, குரங்கு தானே பயத்துல கத்துதா? பயத்துல கத்துது. அது எப்படி தன்னால விடுமா? அது தன்னால தான். ஓ, அந்த மண் சரி மாதிரி வந்து அங்க ஏதாவது கண்டு விழுந்துருக்கேனா? மேல அந்த பாறையில இருந்தா மக்களே ஒரு சவுண்டு, ஒரு கல்லு உருண்டு விழுகுது கீழே. குரங்கு எல்லாம் அலறுதுங்க பாவம். காடே அந்த சத்தத்துக்கு எங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அங்க வந்த கல்லு இங்க வந்துருச்சு. ஓகே, இப்போ சப்ஜெக்ட்டுக்கு வந்துடும். கிராம மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட்டுக்குள்ளே வாழ்ந்தாலும் வந்து ஒரு குடிசை வீடாக இருந்தாலும் ஓலை வீடாக இருந்தாலும் வாடகை இல்லாமல்
எந்த வித கஷ்டங்கள் இல்லாமல் வாரத்துக்கு வந்து ஒரு 3 நாள் 4 நாள் வேலை செஞ்சாலும் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க கூட நம்ம மேலே வச்சோன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து விவசாய நிலம் இருக்காது, வாடகை கொடுத்து அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு வந்து அலையும் போது இவங்களை வந்து ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க. நம்ம நிறைய வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் விவசாய பொருள் இப்போ வரைக்குமே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பொருளை கொண்டு மேலே கொடுத்தீங்கன்னா ஒரு ரேட்டு ஜாஸ்தி, இங்கே கொண்டு தான் வந்து வாங்கும்போது ரேட்டை வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுக்கிறாங்க. அப்படிங்கும்போது உங்களுடைய பொருளாதாரம்லாம் ரொம்ப பின்தங்கிய நிலமை தான் இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம ரொம்ப நேரம் இங்கேயே உட்காந்துட்டோம். நம்ம இனி அடுத்த கீழே இருக்கக்கூடிய வீடுகள்லாம் போய் பார்த்துட்டு அவங்களுடைய கஷ்டங்கள் அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு பத்தாது நான்லாம் விட்ட பாதி பழத்தை சாப்பிட்ருவேன். அடுத்தடுத்த வேலைக்கு போகணும்ல. இல்லை முடிச்சிட்டிங்களா? அப்படி எடுத்துகிட்டே போட்டா விட்டுட்டு போக மனசு வர மாட்டேங்குது. முரளி பாரு, எல்லாம் அந்த பசங்க எவ்வளவு அழகா பேசுற, நீ மட்டும் தான் வெக்கப்படுற. இப்படி வெக்கப்பட்ட எப்படி பொண்ணு கிடைக்கும் உனக்கு? ஆமா, அத நீதான் எடுத்தோம் வா. ஓகே, நன்றி, சந்திப்போம். சரி அக்கா, ரொம்ப நன்றிங்கக்கா. இன்னொரு நாள் வரோம். சின்னம்மா இப்போ போற உள்ள யானை எந்த வீடியோ எடுத்து வரணும் உனக்காக. ஓகே, அப்ப இருக்குங்கிறியா? வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே, சந்திப்போம், பாய். ஓகே, ரொம்ப அன்பான பசங்க. டேய் முரளி ஒடிரா, வீடியோ எடுத்தாச்சு. முரளி பயந்து ஓடும். பேசிருக்கு பய. ஏய் என்னப்பா அதுல என்னப்பா இருக்கு? ஓகே, வந்து ரொம்ப அன்பான மக்கள். பழத்தை வருங்க இன்னும் முடிக்கல, அப்படியே கொண்டு வந்துட்டேன். விட்டுட்டு வர மனசு வர மாட்டேங்குது. செம்ம இனிப்பாக இருக்குது பழம். இப்போ வந்து நம்ம அடுத்த வீடை தேடி, அதாவது மெட்டுக்கல்லையே வந்து சரி கொடகூர்லேயே நம்ம அடுத்த வீடை தேடி போயிட்டுருக்கோம். ஒரு நாள் கண்டிப்பாக இந்த கிராமத்தில் வந்து நம்ம அக்காட்ட சொன்ன மாதிரி ஒரு நாள் ஸ்டே பண்ணி இந்த மக்களை வந்து ஒரு நாள் வாழ்ந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையாக வந்துருச்சு. அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு கிராமம். அவ்வளோதான் மக்களே, இது ஃபஸ்ட்டு பார்ட் வீடியோ தான் இப்போ எண்ட் ஆகுது. அடுத்தது செகண்ட் பார்ட் வீடியோ இன்னும் சுவாரஸ்யமாகவும் வித்தியாசமாகவும் இருக்க போகுது. இவ்வளோ பெரிய வீடியோலேயே வந்து நம்ம அந்த ஒரு கிராமத்தை முடிக்க முடியலன்னு சொன்னால் அப்போ இந்த கிராமம் எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாகவும் இவங்களுடைய வாழ்க்கையினுடைய பல விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இதிலே தெரிஞ்சுக்கலாம். நம்ம செகண்ட் பார்ட் வீடியோவில் இன்னும் வித்தியாசமான அட்வென்ச்சரான பல விஷயங்கள் காத்துட்ருக்கு. ஒரு தாத்தா வந்து கரடியை துரத்திட்டு போய் அந்த கரடி இந்த தாத்தாவை அட்ராக்ட் பண்ணது, இன்னும் அந்த மனுஷன் உயிரோடு வாழ்ந்துட்டுருக்காரு, பயங்கரமான வழி அனுபவிச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண் 2 மணி 3 மணி ஆனாலும் இந்த திடீர்னு இந்த யானைகள்லாம் வந்து காட்டுக்குள்ளே வந்துடும், தனியாக நின்று அந்த யானைகளை விரட்டக்கூடிய பற்றியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இந்த கிராமத்தை பற்றி நம்ம வந்து செகண்ட் பார்ட் வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது இன்னும் சுவாரஸ்யமாகவும் அட்வென்ச்சராகவும் த்ரில்லாகவும் தான் இருக்க போகுது. இது போன்ற வித்தியாசமான வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பெல்லை ஆளில் போட்டிங்கன்னா மட்டும்தான் செகண்ட் பார்ட் வீடியோ இதோடதும் சரி நம்ம போகக்கூடிய நிறைய கிராமங்கள் பற்றியான முழு தகவல், இன்னும் வித்தியாசமான கண்டென்ட்டுகள் நம்ம சேனலில் வர காத்துட்ருக்கு. அது எல்லாமே நீங்கள் முழுசாக பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, பாய் பாய்.